சரிங்க சார். எங்கள் நேசிக்கும் மகாபரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஆண்டவரே, இதோ எங்கள் யாவரையும் சுவாமி உங்கள் பாதத்திலே தாழ்த்தி ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு குடும்பமாக உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எதுக்கும் தகுதி இல்லாத எங்களையும் சுவாமி, நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை நீங்கள் தயார்படுத்தி வருகிறீர்கள். அதுக்கு நன்றி செலுத்தினேன் ராஜா சுவாமி. எங்களுக்கு நல்ல தாழ்மையும் ஆண்டவரே நல்ல இறக்கத்தையும் எங்களை தேவனை கற்று தந்து வருகிறீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ இப்பொழுது ஆண்டவரே, இதோ உமது தாசன் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தரப் போகிற ஒரு உண்மையை குறித்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் தொடக்கம் முழுவதும் முடிவு வரை ஆண்டவரே சுவாமி எந்த தடங்களும் இல்லாமல் ஆண்டவரே நல்ல மொழி சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவனாய் கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. எங்களை கவனம் முழுதும் ஆண்டவரே சுவாமி இந்த சத்தியத்தின் வார்த்தையில் ஏற்பட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வெறும் வெறும் வார்த்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் சுவாமி, இந்த வார்த்தையில் உள்ள உள்நோக்கை மென்மை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழவும் சுவாமி, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கவும் என் தேவனாய் கர்த்தரை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாகவும் ஆண்டவரே சுவாமி இந்த சித்தத்திலே நாங்கள் ஒருபோது நாங்கள் குறைவில்லாமலும் நாங்கள் வாழ உதவி செய்கிற ராஜா. இதோ வந்து வாழும் வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொன்றிலும் சுவாமி நாங்கள் எடுத்து வைக்கிற காரியங்கள் சுவாமி தகப்பனே அது உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். இதோ இந்த கொடுகையை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரையும் அந்த பாதத்தில் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பு எடுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த வாரம் பார்க்க இருக்கிற தலைப்பு லாசரும் ஐஸ்வர்யவானும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார், தெரியும் சார். நம்ம இந்த வாரம் பார்க்கிற தலைப்பு லாசரும் ஐஸ்வர்யவானும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். இது எந்த அதிகாரத்துல வருதுன்னா, இது வந்து லூக்கா 16வது அதிகாரத்துல வருகிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பற்றி பேசினார் அப்படிங்கறதான் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த ஓமையை பத்தி பேசினார்? முதல்ல இது உண்மையா? இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓமை வந்து உண்மையிலே ஒரு நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு கதை போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது நடக்கிற விஷயம் ஒரு கதை. இதுல இருந்து ஒரு பாடத்தை அந்த நாட்கள்ல இருந்த யூத ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இதுல பாடம் இருக்கு. முதலாவது நம்ம இந்த வசனங்களை வாசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். முதல்ல வசனங்களை வாசிப்போம். லூக்கா 16:19 நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசர்வையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன்,
அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இது ஒரு உவமை. இங்க என்ன இதுல எத்தனை கேரக்டர்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு லாசரு, இன்னொன்னு இந்த பணக்காரன், அடுத்தது ஆபிரகாம். இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற உரையாடல் பிரச்சனைகள் தான் நம்ம இந்த உவமையில பாக்குறோம். இதுல என்ன பாக்குறோம்? ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய வீட்டு வாசல்ல யார் இருக்காருன்னா ஒரு ஏழை வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் லாசரு அப்படின்னு வந்து பாக்குறோம். இந்த பணக்காரன் வீட்டு வாசல்ல அவன் இருக்கிறான். பணக்காரன் வந்து சுகபோகமா வாழ்றான். வந்து அதாவது ரத்தாம்பர உடைங்கிறது வந்து ஒரு மேன்மையை குறிக்கிற ஒரு ட்ரெஸ். ஆடம்பரத்தினுடைய உச்சத்துல இருக்கிறவங்க தான் அந்த ரத்தாம்பர ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறான். ஆனா வாசல்ல இருக்கிற ஏழை வந்து நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்குது. அந்த அளவுக்கு அவனுடைய மோசமான நிலை. ஸோ அந்த மேஜையில அவன் சாப்பிட்ற மேஜையில இருந்து கீழே விழுற அந்த துணுக்கைகளை தான் அவன் சாப்பிட்டு வாழ்றான். இந்த ஒரு 2 பேரும் செத்து போறாங்க. செத்து போனோம்னா அவர்கள் எங்க இருக்கிறாங்க? அப்போ இந்த பணக்காரன் எங்க இருக்கிறான்? அந்த லாசர் எங்க இருக்கிறான்? இவர்கள் வந்து ஆபிரகாம் கிட்ட என்ன பேசுறாங்க? ஆபிரகாம் என்ன பதில் சொல்றார்? இதுதான் இந்த ஸ்டோரி. முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போகலாம், ஒரு முன்னுரைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கூடுகைகளை கலந்து கொள்கிற வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இது அந்த நாளிலும் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் ஒரு சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பாவ மன்னிப்பு வேண்டுகிறோம். தேவரீர் மன்னிக்கிறதற்கு எப்பொழுதுமே தயப்படுத்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் தேவன் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற இந்த சிறிய ஜெபத்தை கேளுங்க சுவாமி. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கும் ஒரு சத்தியங்களை நாங்கள் பேசுவதற்கும் எங்களுக்கு தகுதி இல்லை சாமி. தேவரீர் எங்களுக்கு அந்த ஒரு தகுதியை கொடுக்கும்படியாக இடத்தில் நாங்கள் தயவாக கெஞ்சுகிறோம் சாமி. ஆவியானவரை கொடுங்க. ஆவியானவர் பேச நாங்கள் அனைவரும் கேட்டு, ஆண்டவரே, நாங்கள் உலகத்திலே உமது ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாங்கள் அனைவரும் உமது அந்த ஒரு சமூகத்தில் நாங்கள் காணப்படுவதற்கு உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் ஒருவரும் இருக்கோம். இதில் தேவன் என்ன சொல்ல வருகிறீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே, நாங்கள் இதை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் இன்னும் அதிகப்படியான வெளிச்சங்களை, சத்திய வெளிச்சங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்யணும். ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுல ஒரு முன்முறை. முதல்ல பார்த்தோம்னா, இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம். நான் எந்த பக்கம் போக போறேன், அதாவது நான் பரலோக பாதையில நடந்து பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பாதையிலையும் என்னால் நடக்க முடியும். இல்ல, நான் வேற ஒரு பாதையிலையும் நான் வந்து போகலாம். நான் எனக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை தான், நான் எந்த பாதையில போறதுக்கு அப்படிங்கிறதுக்கான முடிவை எடுக்கிறது என் கையில தான் இருக்கு. நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய அன்பை மற்றவர்கிட்ட காமிச்சு, தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு, உலக வாழ்க்கைக்குள்ள போகாம நான் வாழ்ந்தேன்னா பரலோக பாதையில பரலோகத்துக்கு போவேன். இல்ல, நான் வந்து அந்த பணக்காரன் மாதிரி நான் வந்து இந்த உலகத்துல என்னுடைய சந்தோஷம் முக்கியம், ஏன் சுயம் முக்கியம், யாரு எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நான் வாழ்றேன், தேவனுக்கு பிரியம் இல்லாம உலகத்தை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழ்றேன் அப்படின்னா நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போக போறேன். இப்போ இது வந்து யார் கையில இருக்குதுன்னா என்னுடைய கையில தான். நான் இந்த உலக வாழ்க்கையிலே இதை நான் முடிவெடுத்தாதான். இப்ப நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னால இந்த ஒரு முடிவுக்குள்ள போக முடியுமானா முடியாது. அவ்வளவுதான். ஒன்ஸ் இறந்துட்டோம்னா நம்ம நேரா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளதான் போக போறோமோ ஒழிய, அப்ப போய் இப்ப நம்ம வேற ஒரு சில சபைகள்ல சொல்றது மாதிரி நம்ம வந்து இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கு நடுவுல ஒரு நிலை இருக்கு, உத்தரிக்கிற ஸ்தலம், அங்க போய் நம்ம இருந்து இங்க இருக்கிறவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களால பரலோகத்துக்குள்ள போக முடியுங்கிறதெல்லாம் கற்பனை. அது மாதிரி வேதத்துல எந்த இடத்துலயுமே அவர் சொல்லப்படலை. அப்போ நான் பரலோகத்துக்கு போகணுமா இல்ல நான் வந்து அந்த இடத்துக்கு போகணுமாங்கிறது யார் கையில இருக்குன்னா என்னுடைய கையில இருக்கு. நான் வாழ்ற வாழ்க்கையில இருக்கு. தேவன் தான் என்னை அழைச்சிட்டு போறாரு, அது ஒரு பக்கம். ஆனா நான் இந்த வாழ்க்கை முறைக்குள்ள நான் வாழணுங்கிறது என் கையில தான் இருக்கு. நான் தான் இந்த எந்த பாதையில நான் போகணுங்கிற முடிவு எடுக்கிறது என்னுடைய கையில தான் இருக்கு. அப்போ ஒண்ணு இந்த உலக வாழ்க்கைய நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு
வாழ்க்கை முறைக்குள்ள நான் வாழணும். எனக்கு பிடிச்சமான வாழ்க்கை என்னன்னு முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் என்னுடைய உலக சந்தோஷங்கள், என்னுடைய மீட்டிமை, எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற பதவி புகழ், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் போகலாம். இல்ல, இந்த வாழ்க்கைங்கிறது தேவன் நான் அடுத்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த தவணையின் காலம், இந்த கிருபையின் காலம். இப்ப நம்ம வாழ்றது வந்து கிருபையின் காலம். ஒரு தப்பை பண்றோம், தப்பை பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறோம்னா கடவுள் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு மீண்டுமாக நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த கிருபையின் காலத்துல, இந்த தவணையின் காலம், தவணையின் காலம்னு சொல்லலாம், கிருபையின் காலம்னு சொல்லலாம், இந்த காலத்துல வாழ்றேன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன்? இப்ப இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா, இந்த இதுல வர்ற ஐஸ்வர்யவனை பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கான். பக்கத்து வீட்டுல இல்ல, அவன் வீட்டு வாசல்ல ஒரு ஏழை இருக்கிறான். அவன் நோய்வாய்ப்பட்டவன். இப்ப இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல மருத்துவமனைகள் ஃப்ரீயா வைத்தியம் பண்ற அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பெரிய பணக்காரர்கள் மனசு வச்சு அவங்க வந்து அந்த ஏழைக்கோ இல்ல வியாதியஸ்தருக்கோ சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது பணம் கொடுத்து அவங்களுடைய வைத்திய முறைகளுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம். இப்படியாப்பட்ட நிலைக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு அந்த காலத்துல. இந்த காலம் மாதிரி எல்லாமே ஃப்ரீயா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ தேவன் ஒரு மனிதன்கிட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார், சொத்து சுகத்தை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார்னா அத அவர்கள் தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு கீழ்நிலையில உள்ளவங்களையும் அவங்க செலவு பண்ணி அவங்களையும் பாதுகாத்து வழி நடத்தணுங்கிறது தான் இந்த டாபிக்கோட இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பேசுறதோட நோக்கமே இதுதான். அந்த காலத்துல இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் பணங்காசுக்கு ஆசைப்படுறாங்க, பேர் பதவி புகழுக்கு ஆசைப்படுறாங்க, மற்றவங்களை வந்து தன்னை வணங்கணும், தனக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயக்காரர்களையும் பாவிகளையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த பக்கத்துக்கே போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை. ஆனா இந்த ஐசோர்கான் என்ன பண்றான்னா தன்னுடைய வீட்டுக்கு வாசல்ல அந்த பருக்கள் நிறைந்து வியாதியோட இருக்கிற ஏழை லாசரு அமர்ந்திருக்கிறான். அவன் ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணணும்னா நாய் நக்கும் எல்லாமே வந்து அந்த இதுல வந்து என்ன பண்ணணும்னா நடக்கதான் செய்யும். ஆனா அவனை வீட்டை விட்டு வெளியே போடா, ஏன்னா என் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த மாதிரிலாம் அவன் சொல்லலை. அதை அலோவ் பண்றான். கீழே உள்ளதான் அவன் பொறுக்கி சாப்பிட்றான், அதையும் அவன் வந்து எதுவுமே சொல்லலை, அலோவ் பண்றான். ஆனா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கத்துல இருப்பாங்க, இவங்க பார்த்தா ஒதுங்கி தான் போவாங்க. இந்த பணக்காரன் என்ன பண்றான், வீட்டு வாசல்ல இருக்கிறவன துரத்தி விடல, ஓகே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் அவனுக்கு எந்த உதவியுமே பண்ணல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், இவனுடைய நண்பர்கள், இவனுடைய சாப்பாடு, இவனுடைய ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரி ஒரு 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 பணக்கார வாழ்க்கையில தான் அவன் இருக்கிறான் ஒழிய தான் வாசல்ல இருக்கிறவனை துரத்தி உள்ளனாலும் அவனுக்கு எதுவும் செய்யல. அப்போ தேவன் ஒரு மனிதன்கிட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார் இல்ல பதவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை வந்து நான் மட்டும் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னா நான் பரலோக பாதையில நடக்கல அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, மற்றவங்கள்ட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட படிப்பு இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன், செல்வாக்கோட இருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னா நான் வந்து சரியான வாழ்க்கை முறைக்குள்ள இல்லை. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை இருக்கிறான், அவனை நான் கவனிக்கல, அவனை நான் எதுவுமே அவனுக்கு வந்து திட்டல, ஒண்ணும் பண்ணல, ஆனா அவனுக்கு நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னா தேவன் கண்டிப்பா என்கிட்ட கணக்கு கேட்பார். நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் கண்டிப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத வச்சு, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சொத்து சுகங்களை வைத்து இல்ல எந்த ஒரு உலக ஆசீர்வாதத்தை வைத்து தேவன்கிட்ட அந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய சந்நிதியில வச்சு ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், இதை வச்சுக்கிட்டு நான் யாருக்கு என்ன பண்ணணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், எப்படி மற்ற ஆத்மாக்களை சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும், எப்படி தேவனுக்கு பிரியமா தேவனை பத்தின விஷயங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், இதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கணுமே ஒழிய இது எனக்கு என்னுடைய உழைப்புனால நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், அதனால நான் வந்து வேலைக்கு போனேன், அதனால எனக்கு பணம் கிடைச்சது, நான் இதை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நாம அனைவரும் யாருன்னா உக்கிரானக்காரர்கள்,
தேவன்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அது படிப்பாகட்டும், அது பணமாகட்டும், அல்லது எதுவாகட்டும், தேவன்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் பட்டிருக்கேன். அல்லது இது தேவனுடைய சொத்து. இந்த தேவனுடைய சொத்துக்கு என்னைய ஒரு காரியதரிசியா, ஒரு மேனேஜரா அவர் நியமிச்சிருக்கிறாரு. இது என்னுடைய இது கிடையாது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் வரணுடைய, இது என்னோடது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்குள்ள வரக்கூடாது. இது தேவனுடையது. இதை நிர்வகிக்கிற பொறுப்பை என்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ எனக்கு ஓகே, நான் சம்பாரிச்சேன், எனக்கு தேவைதான். நம்ம அந்நிய வழியில நம்ம அதாவது தவறான வழியில நான் சொத்தை சேர்க்கல, அது ஓகே. நான் படிச்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் சொத்தை சேர்த்தேன், நான் உழைச்சேன், எல்லாம் ஓகே தான். ஆனா இது எனக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த ஓமையில வர்ற அந்த ஐஸ்வர்யாவை பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து தான். அவரு சம்பாரிச்சிருக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், சம்பாரிச்சிருக்கலாம், சேர்த்து வச்சிருக்கலாம். அவரு யாரும் அந்த மற்றவங்களை யாருக்கும் கெடுதல் பண்ணல. இந்த லாசர் அவனுக்கு எந்த கெடுதலும் பண்ணல, அவனை துரத்தி விடல, ஆனா அவனை கண்டுக்கல. அவன் கீழே விழுற சாப்பாடு தான் பொறுக்கி சாப்பிடறானுடைய, அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடல. இவர் சாப்பிட்ற சாப்பாடுன்னு போடல. ஆனா இவர் வச்சிருக்க பணத்தை வச்சு கடன் கொடுக்குறாரு, ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்றாரு, ஜாலியா இருக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அவனை என்ன பண்ணல, கண்டுக்கல. அப்போ இதே இதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் இல்லை என்கிட்ட இருக்கிற உலக ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்னோட இது அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்தது. இதை நிர்வகிக்கிற பொறுப்பு தான் என்னோடது. முதல்ல நானே எனக்கு சொந்தக்காரன் இல்லை, தான் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்ப என்னுடைய மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், எல்லாமே தேவனுக்குரியவர்கள். நானே எனக்கு உரியவன் அல்ல. அப்போ அந்த தேவனுக்கு உரியவைகளை நான் எப்படி நிர்வகிக்கிறேன், நான் எப்படி பார்க்கிறேன், நான் சரியான முறையில நிர்வகிக்கிறேன் அப்படின்னா, நான் பரலோக பாதையில நடக்கிறேன், பரலோகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அந்த பாதையில நான் கொஞ்சம் அந்த பரலோக வாசலுக்கு தூரமானவர்கள் அல்ல. இல்ல, என்னோட வச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனா இதை வச்சுக்கிட்டு நான் வாழ்றேன். கெடுதல் பண்றதுங்கிறது ஒரு நிலை. நம்ம அதெல்லாம் தாண்டி அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றேன், நான் பாவம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. ஏன்னா இந்த ஐஸ்வர்யமான்கிறவன் யூதன். அவனுக்கு யூதர்களுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும், யூதனுடைய கற்பனைகள் தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை கரெக்டா ஃபாலோ பண்றான். முதல் நிலை பாவத்துல கிடக்கிற நிலை. இந்த பாவத்துல இருந்து வெளியே நான் தேவனுக்கு பிரியமா வாழ்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வந்தாலும், இந்த வாழ்க்கை முறையிலையும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த பணக்கார ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், அவன் தப்பு பண்ணல, ஆனா கூட இருக்கிறவனு கண்டுக்கல. இப்ப நானும் தப்பு பண்ணல, ஆனா நான் என்ன பண்றல, எனக்கு கீழ் நிலையில இருக்கிறவங்கள எனக்கு தெரியுது. ஏத்த வீட்டுல இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரியுது. நான் எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்றேன், அவனுக்கு ஒண்ணும் கொடுக்கல, அவன் பட்னியா இருக்கிறான். அப்படிங்கிற நிலைக்குள்ள நான் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட கேள்வி கேட்பார். நான் அவன்கிட்ட பணத்தை கொடுத்தனே, ஏத்த வீட்டுல சாப்பாடு இல்லை, அவன் பட்னியா இருக்கிறாங்கிற விஷயத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்தினேன், நீ என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வருவான். சோ இப்ப நம்ம ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வர்றோம். இப்ப இந்த நிலையில நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருக்கிறோங்கிறது தான் இந்த பாடம். அப்ப நம்ம வாழ்றது கிருபையின் காலத்துல, இந்த உலக வாழ்க்கையில நான் எந்த பாதையில போறேங்கிறத முடிவெடுக்கிறது என் கையில தான் இருக்கு. நான் தேவனோட உதவியோட நான் எந்த பாதையில போலாங்கிறத நான் முடிவெடுத்துக்கலாம். இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன் இதுல பாக்குறோம். அடுத்தது இந்த ஐஸ்வர்யவனுடைய குணத்தை நம்ம பார்க்கணும். ஐஸ்வர்யவனோட குணம் எப்படி இருக்கு? அவன் நல்லவன் தான், அவன் கற்பனைப்படிதான் வாழ்றான், அவன் யாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கல, அவன் லாசருவை துரத்தியும் விடல, ஆனா அவன் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அவன் பணத்தை வச்சு அவன் சந்தோஷமா இருக்கிறான், நல்லா ட்ரெஸ் பண்றான், சாப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸோட போறான், பணத்தை வட்டி கொடுக்குறான், வட்டிக்கு வாங்குறான், எல்லாம் பண்றான். ஆனா அவன் லாசருவை கவனிக்கல. லாசரு நிலை எப்படி இருக்கு? அவன் முணுமுணுக்கல. லாசரு நிலை என்னன்னா, அவன் தேவனுக்கு எதிராக, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, அவன் பணக்காரனா இருக்கிறான், அவன் ஆடம்பரமான ட்ரெஸ் போடுறான், நல்லா சாப்பிடுறான், வியாதி, என்கிட்ட பணமும் இல்லை, காசும் இல்லை, என்னால எழுந்திரிச்சு கூட எங்கேயும் போக முடியல, அவன் வீட்டு வாசல்ல நான் படுத்து கிடக்குறேன் இப்படின்னு லாசரு ஒரு நாள் என்ன பண்ணல, தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கல. இந்த உலகத்துல தேவையான ஐஸ்வர்யங்களையும், அந்த ஒரு பணக்காரன் எப்படி வாழ்வானோ அந்த வாழ்க்கை முறையும் ஐஸ்வர்யவான் அனுபவிக்கிறான். ஆனா லாசரோட நிலை என்னன்னா, அதுக்கு நேர் எதிர்நிலையா இருக்கு. ரொம்ப தாழ்நிலையில இருக்கிறான், தினந்தோறும் கஷ்டப்படுறான், உடல்ல வேதனை, பசி, இந்த மாதிரி எல்லா நிலையும் கஷ்டப்படுறான். ஆனா கஷ்டப்பட்டாலும் அவன் தேவனை என்ன பண்றான்னா நிந்திக்கல. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உக்ரானத்துவம்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். உக்ரானத்துவம்ங்கிறது, நான் ஒரு மேனேஜர்,
எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சொத்துகளும் சுகங்களும் தேவனுடையது. நான் இதை வெறும் நிர்வகிக்கிற வேலையை தான் பார்க்கிறேன். இது எனக்கு மட்டும் கொடுக்கப்படலை. எனக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா இதை வச்சு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து இந்த கருத்துக்களா பார்க்கிறோம். அப்போ நான் ஒருத்தர் இந்த உபாகமம் 6:5 பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனுக்கு மேல நம்ம அன்பு கூறுவோம். அடுத்தது லேவியராகமம் 19:18, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நான் என்கிட்ட சொத்து சுகம் இருக்கு, நான் நல்லா சாப்பிட்றேன், ட்ரெஸ் போடுறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவன்ட்ட ஒண்ணுமே இல்லை, வியாதியில படுத்து கிடக்குறான், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. ஆனா என்கிட்ட அளவுக்கு மிஞ்சி இருக்கு, எனக்கு தேவைக்கு போக மீதி இருக்கு அப்படின்னா நான் என்ன மற்றவர்கள் மேல அன்பு கூறுறேன்? அப்போ காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறேன். அதாவது நம்ம மீன்ஸ் இந்த கதையில வர்றவர்கள் இப்போ எப்படி மற்ற சகோதரர்களுக்கு அன்பு கூறுகிறார்கள். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி உன் ஆண்டவர் மேல் நீ அன்பு கூறுகிறியோ அதே போல உன் சகோதரன் மேலும் அன்பு கூறுவாயாக. இப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் எங்களுடைய சகோதரன் தான். யாராவது பசி பட்னியா இருக்கிறாங்க, நாம் அந்த பக்கம் போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இந்த விஷயத்துல ஐஸ்வர்யம் என்ன பண்றாருன்னா தவறுகிறார். லூக்கா 16வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை வாசிப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு கதை. ரியலா பரலோகத்துல மரித்த ஆபிரகாம் அங்க இருக்கிறாரு, இந்த மரித்த லாசரும் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மரித்தவர்கள் இன்னும் யாரும் எழுந்திருச்சு போகல. ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுதுதான் இங்க இருக்கிற எல்லாரையும் மீண்டுமாக எழுப்பி அவருக்கு பிரியமான ஜனங்களை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு ஒழிய இன்னும் ஆபிரகாம் பரலோகத்துக்கு போகல, இன்னும் லாசரும் பரலோகத்துக்கு போகல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கதையா தேவன் சொல்லுறாங்க. அதுதான் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இல்ல ரியலா அப்படின்லாம் எடுத்துக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்டோரி. தேவன் அந்த யூதர்களுக்கு பாடம் சொல்லி தரத்துக்கான ஒரு கதைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பணக்காரன் ஆபிரகாமுடைய மடியில லாசரு படுத்திருக்கிறத பார்க்கிறான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். ஆக்சுவலா அவன் யாரை பார்த்து கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு மனுஷன் ஒரு ஜபம் பண்றான்னா அவன் யாரை பார்த்து பண்ணணும் அப்படின்னா, அவன் யாரை பார்த்து பண்ணணும்னா தேவனை பார்த்து தான் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்க இங்க இருக்கிறேன், எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க. ஆனா இவன் யாருக்கிட்ட ஜெபம் பண்றான்னா ஆபிரகாம்கிட்ட ஜெபம் பண்றான். ஏன்னா இந்த யூதர்களுக்கு ஒரு ஒரு திமிரே உண்டு. நாங்க ஆபிரகாமின் சந்ததி. இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொல்லுவாங்க, எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துக்கிட்டே இந்த யூதர்கள் பேசுவாங்க. இப்ப அவன் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணுமோ அவர்கிட்ட பண்ணாம யாருக்கிட்ட உதவி கேட்கணுமோ அவர்கிட்ட உதவி கேட்காம முதல்ல யாருக்கிட்ட கேட்கிறான்னா ஆபிரகாம் கிட்ட கேட்கிறான். அதுவே அவங்களுடைய அந்த குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. இப்போ ஆபிரகாமை பார்த்தாலும் அவன் முதல்ல யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும்னா தேவன்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இங்க யார்கிட்ட கேட்கிறான்னா ஆபிரகாம்கிட்ட கேட்கிறான். இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுதான், நம்முடைய சொத்துக்கள் தேவனால் நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரட்சிப்பை தேட இயலாது, முடியாது. நான் செத்து போயிட்டானா அதுக்கப்புறம் போய் நான் ஏன்னா வேதாகம் எப்படி சொல்லுதுன்னா, சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுங்கள், மரித்தவர்களுக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க அப்படின்னா. மரித்தவர்கள் நேர ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா சிறைப்பட்டு போனவர்கள்னா சாத்தானுடைய சிறையில, அதாவது பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. அந்த பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம், சாத்தானுடைய சிறையிலிருந்து தேவன்கிட்ட கொண்டு வர்றதை நம்மளால செய்ய முடியும் தேவனுடைய ஒத்தாசையோட. ஆனா மரித்தவர்களை நம்மளால கொண்டு வர முடியாது ரட்சிப்புக்குள்ள. ஏன்னா மரித்தவர்கள் நேர ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள போய் நம்ம போய் திரும்ப அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு படையல் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் கொண்டுட்டு வர முடியாது. அவர்கள் அவ்வளவுதான், முடிச்சு போனது, அவங்க சாப்டர் க்ளோஸ்ட். ஆனா பாவத்துல விழுற சாகரத்துக்கு முன்னாடி, மறிக்கிறதுக்கு, இந்த நித்திரை வானத்துக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களை அந்த சாகு போற நேரத்துக்கு கூட அவங்களால தேவன் பக்கம் வர முடியும்.
அதனாலதான் மரணத்திற்கு பின் ஆத்தும ரட்சிப்பை ஒரு மனுஷனால தேட முடியாதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இவன் என்ன பண்றான், தேவனிடத்துல வேண்டாம யார்கிட்ட வேண்டான்னா ஆபிரகாம் கிட்ட வேண்டதை நம்ம இதுல இருந்து பார்த்துக்கலாம். இவன் ஆக்சுவலா யார்கிட்ட வேண்டியிருக்கணும்னா தேவன்கிட்ட தான் வேண்டியிருக்கான். அடுத்தது பார்க்கலாம். லூக்கா 23:42. இந்த மரண தருவாயில இருக்கிற கல்லன் சிலுவையில அரைஞ்சு அவனும் தொங்கிக்கிட்டு இருக்கான் இயேசு கிறிஸ்துவோட. அவன் அந்த நேரத்துல யார்கிட்ட கேட்கிறான் பாருங்களேன், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். இதே வார்த்தையை தான் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆனா இவங்களுக்கு, இந்த யூதர்களுக்கே உரிய குணம் என்னன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்க யார்கிட்ட தான் கேட்கிறாங்கன்னா ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் தான் எங்க பிதான்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 31, அடுத்தது 4வது அதிகாரம் 12. இது ரெண்டையும் நான் வாசிக்கிறேன். முதல்ல 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவ தான் பிதா என்ன பண்றாருன்னா, யாரும் வீடியோ வாங்க கொஞ்சமா பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால உயர்த்தினார். அப்போ யாருதான் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும், யாருதான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும்னா அது இயேசு கிறிஸ்து தான் முடியும். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஆனா இந்த மனுஷன் யார்கிட்ட கேட்கிறாரு, ஐஸ்வர்யவான் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார். அதுவே தவறு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இப்ப இந்த உலகத்துல ரட்சிப்பை யாராலதான் கொடுக்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேற யாராலையும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இப்ப நம்ம இங்க உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை வணங்குறாங்க, நம்ம கிறிஸ்துவத்துல ஏகப்பட்ட பேரை வணங்குறாங்க. அது இல்லாம நம்மளுடைய சகோதரர்கள் நிறைய பேரை வணங்குறாங்க, நம்மளுடைய மற்ற இந்து சகோதரர்கள் எதை. ஆனா யாராலதான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்னா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் உலகத்துல ரட்சிப்பை கொடுக்க முடியும். நம்மளால பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் ஒழிய வேற யாராலையும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இதே இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா புரிஞ்சிருக்கணும், அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது திரும்ப லூக்கா 16வது அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்களுக்கு வருவோம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அங்கேருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது, அதாவது அந்த அடுத்த பகுதியில இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது. இப்போ அவன் என்ன சொல்றான், ஆபிரகாம் பார்த்து, எனக்கு இன்னும் 5 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பி இதை பத்தி இங்க நடக்கிற விஷயங்கள், நான் எங்க கஷ்டப்படுறேங்கிற விஷயத்தெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லிக் கொடுங்க, என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களாவது ஒழுங்கா வாழ்ந்து உங்க பக்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஆபிரகாம் நோக்கி கேட்கலாம். இது எல்லாமே கதை. லூக்கா 16வது அதிகாரம் 29-31. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்படின்னா மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டுன்னா மோசே இந்த உலகத்துல அப்ப வாழ்ந்திருக்கிறாருன்னா மோசே வாழல, மோசே எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் வாழ்றாங்களா அப்படின்னா தீர்க்கதரிசிகளும் வாழல. ஏன்னா எல்லாமே இறந்து போயிடுறாங்க. எசாயாவாகட்டும் இல்ல எலிசாவாகட்டும், எலியா, எத்தனை தீர்க்கதரிசிங்க, எரேமியா, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க, சாமுவேல், எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் எல்லாமே இறந்துடுறாங்க. ஆனா அவங்களை பத்தின விஷயங்கள் எங்க இருக்குன்னா வேதாகமத்துல இருக்கு. மோசையை பத்தின விஷயங்கள் எங்க இருக்குன்னா வேதாகமத்துல இருக்கு. சோ இங்க உலகத்துல வாழ்ற அவர்கள் இந்த வேதாகமத்தை படிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டு அவங்க சரியான பாதையில நடக்கட்டும். இங்க இருந்து யாரு போய் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப இங்க சொல்ல வைக்கிற விஷயங்கள் மோசையும் தீர்க்கதரிசிகளும் உலகத்துல உண்டுன்னா தேவனுடைய வார்த்தைகள் உண்டு, அவர்களை பத்தின விஷயங்கள். ஏன்னா நம்ம வேதம் சாட்சியாகணும், வேதம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கற்பனை. சாட்சியாகணும்னா என்னன்னா அதன்படி வாழ்ந்த தேவ ஜனங்களை நாம படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்கிறோம். தாவீது ஒரு தவறு பண்ணார், தேவன் அதுக்கான தண்டனை கொடுத்தார், அதுக்கப்புறம் அவர் தவறே பண்ணல.
அதே போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருந்தும் இப்ப யோசோப்பெல்லாம் கீழே விழுந்து போகல, தவறு செய்யற வாய்ப்புகள் வந்து கிடைச்ச போது என்ன பண்ணல, அவர் தவறு பண்ணல. தானியெல்லாம் வேற ஒரு ஊர்ல போய் அடிமையா இருக்கிறாரு, அங்க போய் என்ன பண்ணல, அவங்க சாப்பாட்டை சாப்பிடல. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருந்தும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில இருந்தும், தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன பாடம் வருது? ஏன்னா வேதாகம் நல்லதையும் சொல்லுது, கெட்ட விஷயங்களையும் சொல்லி தருது. கெட்ட விஷயங்களை மீன் சொல்லி தருதுன்னா அதுல நமக்கு என்ன பாடங்கிறத சொல்லி கொடுக்குது, நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ வேதாகமத்திலிருந்து நம்ம வந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம பரலோக பாதையில நடக்கிறோம். அதற்கு அவன் அப்படி இல்லை, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த விஷயத்துல அப்போ இந்த உலக வாழ்க்கையில நான் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதாகமத்தை நல்லா தியானிக்கணும், படிக்கணும், அதுல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் அதன்படி வாழும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், பரலோக பாதையில நடப்பேன். என் குணத்துல மாற்றம் வரும், என்னுடைய அந்த கேரக்டர் பில்டிங் டெவலப் ஆகும். இப்ப இந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன் தான், ஐஸ்வர்யவான். அவன் வந்து தவறா சொத்து சேர்க்கல, அவன் வந்து அந்த அந்த லாசரை துரத்தியும் விடல. நீ ஏன்னா என் வாசல்ல உட்காந்துருக்கிற அப்படின்னு அவனை வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் நினைக்கல, துரத்தியும் விடல. ஆனா அவனுக்கு எந்த உதவியும் பண்ணல. அப்போ நான் நல்லவன் தான், நான் எந்த சொத்து சுகத்தை நான் வந்து ஏமாத்தி சம்பாதிக்கல, நான் லஞ்சம் வாங்கல, ஆனா எனக்கிட்ட தேவையான அளவுக்கு இருக்கு. ஆனா என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஏழைக்கு நான் வந்து எதுவும் செய்யல, அவன் வந்து கஷ்டப்படுறான், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் எங்க போவேன்? அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குற பாடம். இப்ப இந்த வைஸ்வரன வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறது என்னன்னா, மற்றவர்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நான் ஆத்ம ஆதாயம் பண்ணணும், நான் சம்பாதிக்கணும். அதை சம்பாதிக்கிறேன்னா ஆத்மாவை சம்பாதிக்கணும். ஸோ ஆத்மாவை கொண்டு போய் தேவனுடைய பாதத்துல வந்து வைக்கணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ யோவான் 12வது அதிகாரம் 9 to 11. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை நிமித்தமாக யூதர்களில் அநேகம் பேர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இந்த யூதர்களுடைய மனப்பக்குவம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்த நித்திரை மரணத்தை ருசி பார்த்த இன்னொரு லாசர், இது மரியாள் மாத்தாளுடைய சகோதரன். அவன் என்ன பண்றாருன்னா 3 நாளைக்கு அப்புறம் எழுப்பி கொண்டு வராரு, உயிரோட லாசர் நிக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவ இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் தேவன்னு ஒத்துக்கல, அதாவது கிறிஸ்துன்னு ஒத்துக்கல. ரெண்டாவது அவர் தீர்க்கதரிசியா கூட அவனுக்கு ஒத்துக்கல. அவரை எப்படிதான் பாக்குறாங்கன்னா தச்சனுடைய குமாரனை தான் பாக்குறாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்றோம்னா, இது மோசே தீர்க்கதரிசிகள் இவங்களை வந்து அவர்கள் நம்பட்டும், அதாவது அவர்கள் அவங்க விசுவாசிக்கிற அவர்களுடைய எழுத்துக்களை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் வந்து பரலோக பாதையில் நடப்பாங்க, அவங்க ஓட்ட வரமாட்டாங்க. இப்படிதான் வந்து ஆபிரகாம் யாருக்கு பதில் சொல்றாருன்னா ஐஸ்வர்யவானுக்கு பதில் சொல்றாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் மோசே இவங்களை அனுப்புன இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல இருக்கிறாரு, அவரே இந்த யூதர்கள்ட்ட எவ்வளவு சொல்லித்தராரு. இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷனால யாராவது செத்து அவங்கள உயிரோட எழுப்ப முடியுமா இந்த உலகத்துல? இது வரைக்கும் நம்ம செத்து யாரையும் உயிரோட எழுப்பி நம்ம கேள்விப்பட்டதில்லை, வேதாகமத்தை தவிர. அப்படி 3 நாள் கழிச்சு நாரி போன லாசருவை தேவன் எழுப்புறாரு. அதை பார்த்து நிறைய யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புன அந்த மரியாள் மார்த்தானுடைய சகோதரனுடைய லாசருவை என்ன பண்றாங்க, கொலை செய்ய ஆலோசனை பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனை தேவன் எழுப்பியிருக்காரு, அந்த மனுஷனே போய் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. சோ இதுதான் வந்து யூதர்களுடைய நிலை. இந்த பாடத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற உலக ஆசீர்வாதங்களை வைத்து நான் ஆத்ம ஆதாயம் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற சொத்து சுகங்களை வைத்து நான் மட்டும் அனுபவிச்சு சந்தோஷமா இருந்தா நான் பரலோக பாதையில நடக்கல, நான் யாருக்கும் கெடுதலும் பண்ணல, நான் யாருக்கும் நல்லதும் பண்ணல, நான் என்னோடது எனக்குன்னு நான் வச்சுக்கிறேன், நான் வீணான முறையில அதை சம்பாதிக்கல, ஏமாத்தி சம்பாதிக்கல, நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன்,
நான் கஷ்டப்படுறேன், குடும்பத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் இருக்கிறேன், நான் ராத்திரி பகலுமா உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், இது என்னுடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ முதல் நிலை வந்து பாவம் செய்யக்கூடாது, நேர்மையா சம்பாதிக்கணும். அப்படிங்கிற நிலையை தாண்டி இப்ப நம்ம அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். என்ன வந்திருக்கிறோம்னா, தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. இத நான் பக்கத்துல இருக்கிற மற்றவர்களுக்கு நான் இத செஞ்சு அவர்களையும் சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்படி நான் இருக்கும் பொழுது, அதாவது லூக்கா 16:10, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். இப்படி நான் வந்து செய்யும் பொழுது தேவன் என்கிட்ட இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இன்னும் என்ன வந்து நான் இன்னும் அடுத்த நிலைக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுப்போம். மார்க் 8:36-37. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இப்ப இந்த உலகத்துல உலகமே என்னோடது இல்லை. என்கிட்ட வந்து பல கோடிகள் சொத்து ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் என் உயிர். உனக்கு இந்த சொத்து சுகம் வேணுமா, உன் உயிர் வேணுமா, நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? சொத்தாவது சுகமாது அது வேணாம், எனக்கு வந்து எது வேணும்? என்னோட உயிர் தான் வேணும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நான் வந்து சொத்து சுகத்தை வச்சு அனுபவிக்கலாம், ஆனா எனக்கு என்ன கிடைக்காது? பரலோக வாழ்க்கை கிடைக்காது. இப்ப எனக்கு பரலோக வாழ்க்கைக்குள்ள நான் போகணும், இல்ல பரலோகத்துல போகணும், இல்ல தேவன் கூட நான் போய் இருக்கணும், தேவனை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை முழுசா நான் எடுத்துக்காம அதை நான் மற்றவங்களோட பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் நான் என்னால எங்க போக முடியும்? என்னால பரலோகத்துக்குள்ள போக முடியும். என்னால என்னுடைய அந்த நித்திய ஜீவனை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யானோடைய நிலைமைதான். தானியேல் 5:27. நெபுகாத் நேசரை பார்த்து தேவன் சொல்றதுதான், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். அப்ப நாமளும் தராசுல நெருக்கப்படும் பொழுது நாம வந்து என்ன பண்ணக்கூடாது? குறைய காணப்படக்கூடாது. நம்மளையும் தராசுல தேவன் நிறுத்து பார்ப்பார். அதுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றோம். அப்படி ஜட்ஜ்மெண்ட்ல நம்மளை நிறுக்கப்படும் பொழுது நாம என்ன பண்ணக்கூடாது? குறைய காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டோம்னா நான் வேற ஒரு பாதையில நடக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். கடைசியாக யோவான் 8:33-39-40 வாசிக்கிறேன். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீ எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. அப்போ நாம ஆபிரகாம் சந்ததி, அவங்க எப்படி யூதர்கள் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன பண்ணல, அவங்கள்ட்ட இல்லை. ஏதோ ஒரு வழிபோக்கர்கள் 3 பேர் போவாங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் வீட்டுல உட்காந்து அந்த 3 வழிபோக்கரை பார்த்து, நீ வாப்பா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வற்புறுத்தி சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாரு. அப்போ வந்திருக்கிறது தேவனா தேவதூதர்களா ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஒரு வழிபோக்கர்கள் அந்த பக்கமா போனா கூட ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றான்னா, யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கல, கூப்பிட்டு வச்சு வீட்டுல விருந்து வச்சு அனுப்புறாரு. அதே மனப்பக்குவம் ஒரு காலத்துல அப்படி இருந்தது. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்குள்ள வரணும்னா, ஒரு காலத்துல நம்ம வீடுகள்லாம் நம்மளுடைய முற்பிதாக்கள் வீடுகள், நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா, நைட்டு இத்தனை மணி வரைக்கும் சாப்பாடுல தண்ணி ஊற்ற மாட்டாங்களாம். யாராவது வருவாங்க, அந்த தெரு வழியா போவாங்க, வழிபோக்கர்கள் யாராவது வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு முன்னெல்லாம் திண்ணை வச்சு கட்டினாங்க. வழிபோக்கர்கள் வந்தா என்ன பண்ணணும்? வீட்டுல வந்து படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தங்குற இடம் கொடுத்து போவாங்க. யாருன்னே தெரியாது அப்படியேப்பட்ட ஆட்களுக்கு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் மாறி போய் நம்ம வீட்டுல என்ன பண்றோம்னா, திண்ணையே கிடையாது, கேட்டை போட்டுறோம். இப்போ யாராவது வெளியே வந்து சத்தம் போட்டு கேட்டா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா தமிழ் பாரம்பரியத்திலே இந்த குணங்கள் வந்து மாறி இன்னைக்கு வந்து திண்ணை இல்லாத ஒரு வீடுக்குள்ள வந்துடுறோம். அந்த காலத்துல சத்திரங்கள் இருந்துச்சு, மக்கள் வந்தா தங்கறதுக்கு சத்திரங்கள் இருந்துச்சு. எல்லாமே இன்னைக்கு பிசினஸா மாறிடுது. ஸோ இது வந்து படிப்படியான அந்த மாற்றம் தான். இதே போல ஆபிரகாம் வழிபோக்கர்களுக்கு விருந்து வைக்கிறாரு, யாருமே தெரியாத ஆட்களை கூப்பிட்டு வச்சு கம்பல் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனா அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு என்ன பண்ணல, சாப்பாடு கொடுக்கல. அப்படின்னா ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததி, நாங்க யாருக்கும் அடிமை இல்லை,
விடுதலை ஆகும்னு எப்படி சொல்றீங்க நீங்கன்னா, எதுலயா நீங்க கிடக்குறன்னா பாவத்துல கிடக்குற, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா நாங்க வந்து ஆபிரகாம் சந்ததி, நாங்க எதுக்கு விடுதலை ஆகணும், நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சோ தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இதே நிலைமைதான் நமக்கு. இப்போ என்னுடைய கேரக்டர் ஆபிரகாமுடைய கேரக்டர் மாதிரி, தேவனுடைய கேரக்டர் மாதிரி மாறணும். என் கேரக்டர் மாறணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் எனக்குன்னு பயன்படுத்திக்க கூடாது, அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி அவர்களையும் தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறத நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். ஸோ இந்த பாடம் வந்து நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இப்போ என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. என்னுடைய ஆசீர்வாதங்களை வைத்து தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்து நான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிந்த அவங்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் தான் சந்திக்கப்படணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற முடியே, அவங்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு மிகுதி, அவங்களுடைய ஆரம்ப தேவைக்கு நம்ம செய்ய முடியாது. அடிப்படை தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து செய்யணுங்கிறது தான் இந்த பாட்டில இருந்து கற்றுக்கொள்ளுகிற விஷயம். அப்போ ஒரு பேசிக்கா கிறிஸ்தவர்கள் நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம், ஒரு கேரக்டர்ல இருக்கோம், ஒரு அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதாவது பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், மனப்பக்குவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது இப்போ இதுல இருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு வரணுங்கிறது தான் தேவனுடைய வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கொள்கையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். சோத்திரம். தயவும் இறக்கும் மகா கிருபையும் உள்ளவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங்லையும் கூட ஆமாண்டவரே அப்பா, எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஆண்டவரே, ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் தனித்தனியே குடும்பமாக இருந்தாலும் அப்பா, உமது வேத வசனத்தை கேட்பதற்கு ஒரு தாசர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு ஆமாண்டவரே, நாங்கள் அனைவரும் அதன்படி நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, உமது சத்தியத்தின் பிரகாரம் நடக்க ஆமாண்டவரே, செவையான பாதையில எங்களை வழிநடத்த வேணுமாய் கெஞ்சுகிறார் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆமாண்டவரே அப்பா, இந்த வசனத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய உமது தாசரே உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறார் ராஜா. அவர்கள் இன்னும் ஆமாண்டவரே உம்மை அறிந்து அப்பா எல்லாருக்கும் நல்ல விதமாக உமது வேத வசனத்தை எடுத்துரைக்கத்தக்கதாக அவருக்கு இன்னும் நல்ல ஞானத்தை தாருங்க ராஜா. அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமது ஊழியத்தை செய்யக்கூடிய அப்பா உமது தாசரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவர் செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறார் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆமாண்டவரே ஒவ்வொருவரும் அது கற்பனைகளின் பிரகாரம் கை கொண்டு நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, செயல்களிலே எல்லாரும் காட்டத்தக்கதாக கிருபை செய்யுங்க. உமது வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அப்பா நீங்க உதவி செய்ய வேணுமாய்மை கெஞ்சுகிறார் ராஜா. அடுத்த வாரம் அப்பா இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளும் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா பாதுகாத்து வழிநடத்த வேணுமாயும் அப்பா அடுத்த முறை கூடுகையில எல்லாரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற அப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா இயேசுவின் நாமத்தினால வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெபப்பெயர் எடுத்த அம்மாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்களாக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேறொரு தலைப்பின் கீழாக